எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்க் கம்ப்ளீட்டட் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் முடிக்க போகிறோம். முடிக்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எபிக் எஸ்கேப் முடிச்சிருவோம். அதான் பார்த்தீங்கன்னா சரி, த ஃபைனல் பார்ட், த தேர்ட் பார்ட். ஓகே, ரொம்ப சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கூலில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்ஸ் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. லீவுங்கிறனால தான் போட்டேன். ஓகே, போவோம். ஈவன் நான் சனியாக வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே பார்த்துருவோம். இங்கே இல்லை. ஓகே, இப்போ கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்மால் கேபிளை தூக்கி அங்கே போட்டுருவோம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வெறுமனைக்காக இருக்க மாட்டேங்குது. எப்படின்னா எதுவும் சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சும்மா ஏதோ ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏதோ மியூசிக் வைக்கலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள். ஈவலன் ஓகே, தட்டி விடுவோம் எல்லாத்தையும். அதான் வருவா. ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். வந்துருப்பா. ஓகே, போகும். இன்னும் தரையில் காசு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆன் பண்ணி விட்டோன்னா எல்லாம் ஓப்பன் ஆகிடும். க்ரில் அங்கே இருக்குங்க, பார்த்துட்டேன். ஓகே, நமக்கு நல்ல மிஷினாக வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுருவோம். உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை ஆகும். அப்புறம் வந்து கோச்சு பேனா இன்னும் பார்த்தீங்கன்னா 2 தான் தேவைப்படுது நமக்கு. 2 மாஸ்க் பீஸ். ஓகே, இப்போ என்ன மைஸ் சேலஞ்சாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு என்ன சேலஞ்சு, அந்த பொம்மையாக இருக்கணும். சூப்பருங்க, மைஸ் சேலஞ்சுங்க, வேறு லெவலு. ஓகே, இது அப்போ ஈஸி. நான் 5 செகண்டில் முடிச்சுருவேன். ஆனால் இது பொருள் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் டாஸ்கியான விஷயம். ஓகே, திறந்துப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணோம். இதை போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த வேலையை பார்ப்போம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டார்க் இதே எடுத்தேன். அது பேர் என்னது, அந்த டெத் பார்க் இருக்குல்ல, அது போட சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. அடுத்த வீடியோ நான் அதுக்கு அடுத்து அப்பாப்பா ஐயோ எப்பா ஓப்பன் பண்ணிட்டா அப்பா ஐயோ. ஓகே, இது எங்கே கொண்டு போய் உடனே தெரியாது இது. ஓகே, வெளியே போயிடும் ஃபஸ்ட்டு. இதனால் அடைச்சி கிடக்குது. ஓகே, அது இந்த இடத்துக்கு வந்தாச்சு போல். ஓகே, அவள் அங்கேயே தான் கிடப்பா. ஷூ அவள் பார்த்தீங்கன்னா நான் அதுலேயும் நான் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி இதை போட்டு விட்ருவோம், இவன் வந்து அங்கே தான் எப்படியோ கீழே தான் இருப்பா அப்படின்னு நினச்சி போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் குதிச்சா ஒரு ஸ்ப்ரிங்கு கிடைக்கும், அது தூக்கி எலிவேட்டரில் போடணும். உள்ளே தான் கீழே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போட்டேன். அப்புறமேட்டு தான் பார்த்தா இவ பார்த்தீங்கன்னா வெளியே இருந்திருக்கா. அந்த டோருக்குள்ளே இருந்திருக்கா. ஓகே, வேகமாக வந்து போட்டு தான் பெரிய விஷயமே.
ஓகே, இங்கே தான் இருக்கா? இங்கே வழக்கம் போல் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, என்ன நமக்கு என்ன தேவை? என்னங்க தேவை? ஷூ 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 தேவை. அப்புறம் அந்த பால். ஓகே, இங்கே தானே ஆயில்லாம் போட்டாச்சுல. இல்லை, இங்கே இருக்குங்க ஷூ. பேர் ஆஃப் ஷூஸ். மேலேயே தான் இருப்பா. எனக்கு அந்த பாட்டை போட்டு விட்டோம்ல. ஏய், என்னடா போட முடியல? ஐயா, ஓடுறதான் பேர் தலைவலியாக இருக்குது. ஓகே, எங்கடா இருக்காது? மேலே அங்கே இருக்கும். அது பார்த்து வந்துடுவோம். இன்னும் அங்கேயும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே குதிச்சுப்போம். வேற எங்கே இருக்கும்? வேற எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்குள்ளேயும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளேயும் இல்லை. இதுக்குள்ளேயும் இல்லை. அப்போ கண்டிப்பாக அதுக்கு நம்ம குரோபார் வேணுமே. ஃபஸ்ட்டு குரோபார் எடுத்துப்போம். குரோபார் இங்கே இருக்குமா? இங்கே பார்த்தோமா இல்லையா குரோபார்? ஓகே, இந்த ஆயில் தேவை நமக்கு. இங்கே இந்த ஆயில் தூக்கி இதுக்குள்ளே இங்கே வச்சுப்போம். ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் தான் யூஸ் ஆகும். அந்த பொருள்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்கணும். ஓகே, சோரா இங்கே இருக்கு குரோபார். ஓகே, குரோபார் எடுத்துக்குவோம். இந்த டாய்லெட்டா? இங்கே இல்லை. அப்போ இங்கே தான். தூக்கி போட்டு இங்கே இருக்குங்க. அடியில் இங்கே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேது. இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதான்ட்டு. ஓகே, இது மட்டும் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம மைஸ் சேலஞ்ச் போகலாம். மைஸ் சேலஞ்ச் ஆக்சுவலி ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸி தான். பொருள் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஐயோ. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் போட்டு விட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது வர வரைக்கும் ஒரு நேரம் என்ன டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இருங்க. ஓகே, இதில் குதிச்சு விளாண்டுருப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து மெய்ஸ் சேலஞ்ச் வந்து ஈஸி தான். என்ன சொல்லிட்டு இருந்தேன், மெய்ஸ் சேலஞ்ச் ஈஸி தான். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சின்ன கன்ஃபியூஷன் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் மிஷினே தப்பாயிரும். ஓகே, ஆமாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துக்கோங்க கடைசியில். அப்புறமேட்டு என்னன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல தான் திருப்பி வெளியே வரும். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் இந்த கம்பியை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. முடியும் போது தானாக ஓப்பன் ஆகி கிடக்கும். அதுக்கு முன்னாடியே வச்சுருந்தா அப்போ இருப்பேனடா அப்படின்னு தான் தோணியிருக்கும். ஓகே, அது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஷூ வந்து நீங்கள் வரும்போதே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 50 இருக்கா, இதுக்குள்ளே நான் 50 கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாங்க. ஓகே, யூஸ். நேராக போய்ட்டு லெஃப்ட் எடுங்க. அப்புறமேட்டு பயங்கரமாக நேராக போய்ட்டு வேறு எங்கேயும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் போங்க. லெஃப்ட்டு. அப்புறம் இங்கே ஒரு போஸ்டர் இருக்கா, இந்த போஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு இது இல்லை இங்கே லெஃப்ட்டு
கீழே இறங்கி லிஃப்ட்டில் போயிட்டே இருந்தா டே ஐயோ இருங்க ரீட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீட்ரை. ஓகே, யூஸ் லெஃப்ட்டு, அப்புறமேட்டு இன்னொரு லெஃப்ட், அப்புறமேட்டு இங்கே இந்த போஸ்டர் இருக்கா, போஸ்டரு, அப்புறம் இப்படி ஒன்று போயிட்டு அப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுக்கணும். கரெக்டாக தான் போகிறேன்னா. அப்புறம் கீழே போயிட்டு நேராக போயிட்டு அப்புறம் திருப்பி லெஃப்ட்டு குனி அப்பா வந்துட்டேன், இந்த ரவனாக வந்துட்டேனே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா போன தடவை கரெக்டாக தான் வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து போன தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ட்ராப். ஓகே பாருங்க, நான் சொன்னேன்னா திருப்பி இந்த வழியில் தான் வரும். ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா முடிஞ்ச அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோ ஈஸியானதை போய் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எடுத்தோடனே. ஓகே, அந்த ட்ரெயிலே முடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் மூடிருச்சு. இதுலேயும் மூடி இருக்கும், நல்ல குனிஞ்சிட்டேன் நான். ஓகே, திருப்பி கிரில்லு மாஞ்சிருமா? இதை வச்சுருமா? ஓகேங்க, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு மாஸ்க் பீஸ் தான், அதுக்கப்புறம் எபிக் எஸ்கேப் தான். ஓகே, ஓகே இப்போ கில்ல போய் தேடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சவுண்டு கேட்கும்னு வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வைக்காதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவள் வருவா, எப்போ வேணால் வருவா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுருங்க, ஏன்னா அவள் வந்தால் கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக சவுண்டு கேட்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்புறம் எப்பறம் நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பர்ட்டுனா, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது, உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் அத்தனை தடவை முடிச்சிருக்கேன் இந்த கேமை. எபிக் எஸ்கேப்பில் எக்ஸ்ட்ரீமில் நிறையா தடவை முடிச்சிருக்கேன்னா, அதனால தான் நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு அவள் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மாதிரி மியூசிக் வர மாதிரி இருக்கும். அவள் வரும்போது அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு கிரில்லு கிடச்சிருச்சு, அங்கே தான் இருக்குது. ஓகே, கிரில்ல போய் வச்சுருவோம். தி லாஸ்ட் மாஸ்க் பீஸ், அந்த பொம்மை தான் வரும், நல்லாவே தெரியும். கடைசியில் இருக்குது நல்லா வரும். ஆனால் சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருங்க நான் சொல்கிறேன். ஓகே, போயிட்டு ஐயோ என்ன வரப்போதோ தெரிலையே, எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஐயோ என்ன வரப்போதுன்னு தெரில. ஐயோ ஈஸியாக வந்துடணும் கடவுளே. ஐயோ அப்படிலாம் சீன் போடக்கூடாது. கடைசியில் எல்லாம் முடிச்சாச்சு, கடைசியில் என்ன வரும் நமக்கு தான் தெரியும். அதுக்கே அந்த ஓவர் ரியாக்ஷன். நான் யாரை சொல்கிறேன் மென்ஷன்லாம் பண்ணல, மெஜாரிட்டி யூடியூபர்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. டோன்ட் பி ஓவர் ஆக்டிங். வீடியோ முன்னாடி உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையாக மட்டும் இருங்க. என்னடா அவன் குட்டி குழந்தை நமக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான். கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது நம்ம சொல்லுவாங்க, மறந்துச்சு. அதுதான். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஓகே, நமக்கு என்னென்ன தேவை? கிராங்க் ஒன்று தேவை, அப்புறம் ஒரு பொம்மை, அப்புறம் வெடிகுண்டு எப்படி எடுக்கிறது? அந்த புக்கு இங்கே இருக்கிறேங்க. கண்ணா, என்னடா கன்னு பொம்மை மாதிரியா இருந்துச்சு. ஓகே, இங்கே என்ன இருக்குது? போடு கிராங்க்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கிராங்க். பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருக்கும், நல்லா தேடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்னடா போடவே முடியல எப்பா. முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து கிடைக்கலன்னு அப்படியே ரொம்ப பண்ணாதீங்க. எடுத்தோடனே இங்கே வந்துடுங்க இந்த இடத்துக்கு. அப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்கும், இது கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க மட்டும் தான் நமக்கு தெரியும். அடியில் இது சீக்ரெட் ட்ரா மாதிரி இருக்கும், அதனால் இதில் தான் மோஸ்ட்டாக இருக்கும்.
எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்கும். ஓகே, புக்கு இங்கே தான் இருக்குது. வேறு லெவலுங்க. இதுக்குள்ள தான் வெடிகுண்டு இருக்கும். இது வந்து பைபிள் தான். இது நான் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ் வந்து தமிழில் எனக்கு தூய்மை தமிழ்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வராது. அதனால் நான் இங்கிலீஷில் வந்து படித்தேன். இங்கிலீஷ் பைபிள் தான் பார்த்திங்கன்னா வந்து புரிஞ்சுக்க ஈஸியாக இருந்துச்சு. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெடிகுண்டை தூக்கி நம்ம இதுக்குள்ளே போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் போனுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேய் என்னடா இது எப்பா. ஓகே போட்டாச்சு. அப்புறம் இந்த குட்டி குழந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். க்யூட்டாக இருக்கும் அந்த பொம்மை. இங்கே தானே இருக்கும். ஆனால் எங்கேயுமே காணோம். இங்கே எதுவும் இருக்குமா பாருங்க. நான் எப்படி இந்த இடத்த மட்டும் எவ்வளோ மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பெட்டு தான் கேவலமாக கிடக்குது. இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இதுக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். என்னடா இதுக்குள்ளே எப்பா. சரி ஓகே, மேலே தான் அப்போ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈவில் நன்னு வேறு இங்கே தான் இருக்கும். என்னடா எலியா? பேயை பார்த்து பயப்படுறோமோ இல்லையா? இந்த எலியை பார்த்து பயந்து வரேன். ஓகே, என்னடா இங்கேயும் இல்லை. இது அன்றைக்கி எவ்வளோ தேடினேன் கிடைக்காம பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. ஓகே இருங்க, நான் கிடச்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எங்கடா பா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு இடத்துல இருக்கும். தேடணும். அந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும். அப்பா இங்கே தான் இருக்குது. ஓகே, நான் கிளாஸட் தேடலைன்னா அங்கே பெட்டில் தான் தேடினேன். ஆனால் கிளாஸட்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஓகே கொஞ்சம் நேரம் வரோம். ஏன் வாய்ஸ் இப்படி ஆகுது திடீர்னுட்டு? வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு விளாடுவோம். நம்ம குதிச்சு விளாடுவோம். நல்ல ஹைட்டுக்கு போயிட்டு இது மேலே ஏற போகிறாங்க இன்றைக்கி, இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் மேலே. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈவில் நன் தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்துது. கதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆனால் வந்து இந்த ஈவில் நன் தான் வந்து பிரின்சிபல் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான். இது பார்த்திங்கன்னா சப்ப ஈஸிங்க. அந்த பொருள் கண்டுபிடிக்கிறது தவிர நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொம்மை போகிறதுக்கு. ஓகே, மறைஞ்சிக்கிட்டால் தான் அது வேலை செய்யும். சும்மாவே உங்களால் பண்ண முடியாது. ஓகே, இந்த பொம்மை போகுதா? இது கீழே மட்டும் தள்ளி விட்றாதீங்க, அவ்வளோதான். கரெக்டாக அது மேலே போயிடணும். ஐயோ, இந்த பொம்மை நடக்கிறதே வித்தியாசமாக இருக்குது. இந்த கடைசியில் இந்த க்ரீன் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வேடிக்கை விடணும். அதுக்கப்புறம் தான் மாஸ்க் பீஸ் அதுக்குள்ளே கிடக்கும். ஓகே, அப்படி உங்களால் மாஸ்க் பீஸ் இதை வெடிச்சிங்கன்னா உங்களுக்குலாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றுமே. ஓகே, ஃபைனலி த மாஸ்க் பீஸ் கலெக்டட். இது கம்ப்ளீட்டட். ஓகே, சாத்திட்டு அதான் முடிச்சு ரெண்டுமே. அப்புறமேட்டு எப்பிக் எஸ்கேப் அப்போ மாஸ்க் ஆஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, அவ்வளோதான். எப்பிக் எஸ்கேப் கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்ல முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஈஸி தாங்க. பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஓகே, வெளியே வரேன் இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். அடுத்து எப்பிக் எஸ்கேப் நாளைக்கே வந்துடும். நாளைக்கு எப்பிக் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மோடில் பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரீம் மோடு. ஓகே,
நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோட் நிறைய தடவை முடிச்சிருக்கேன். நான் வீடியோ எடுத்தது கிடையாது. ஓகே, இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் மோடில் முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.